காட்டு குப்பத்துக்கு வந்தாச்சு. ஒரு 2 மணிக்கு, மிட் நைட் 2 மணிக்கு தனியாக, அதுவும் தனியாக வந்திருக்கேன். தனியாக போக சொன்னாங்க நிறைய பேர், அதனால் நானும் லைட்டை தூக்கிட்டு தனியாக வந்தாச்சு. சரி, இன்னும் கொஞ்சம் தனியாக வந்துட்டோமே, இன்னும் கொஞ்சம் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பிரியாணி, சிக்கன் 65 பிரியாணி. நானும் சிக்கன் பிரியாணி தான் கேட்டேன். எடுத்துட்டா நம்ம அன்றைக்கி பார்த்தது இப்போ கிளியராக தெரியுமே, இந்த குதிரெல்லாம் திட்டா. சரி, சிக்கன் பிரியாணி இங்கே சாப்பிட்டுட்டு அப்படியாவது ஏதாவது வருமா அப்படின்ட்டு தனியாக வந்தால் தான், பசங்களோட வந்தால் தான் ஒன்றும் வரமாட்டேங்க அப்படின்ட்டு தனியாவது வரலாம் அப்படின்னு பார்த்துட்டு தான் இப்போ வந்திருக்கேன். ஸோ இங்கேயே சிக்கன் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு, நான் கடையில் போய் சில்லி சிக்கன் தான் கேட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நான் சாப்பிட்டது தான். நான் தான் இன்ட்ரோவர்ட் ஆச்சேன். சில்லி சிக்கன் கேட்டால் சிக்கன் பிரியாணியை கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் என்னால் கேட்கவும் முடியலை. அப்படியே வாங்கிட்டு 200 கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஐயோ சாரிப்பா, தண்ணி எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். அதான் சரி, தனியாக போனாங்க. பசங்களோட போனால் பையன் இருக்காது, சரி அப்படின்ட்டு தனியாக பார்த்துட்டு இருக்கேன். வாட்டர் கேன் எடுத்துக்கிட்டேன். சவுண்டு கேட்குதா என்னன்னு எனக்கு தெரில. நானும் அப்படியே ஐஃபோன் ஆடியோவில் தான் எடுத்துகிட்ருக்கேன். சவுண்டு கேட்குதா என்ன எதுன்னு தெரில. பட் கரைக்காட்டு பக்கமும் அதே இடத்துக்கு தான் வந்திருக்கேன். நான் ஆல்ரெடி ப்ளூ கிராஸ்னு ஒரு வீடியோ போட்டிருந்துருக்கேன் தெரியுமா. அந்த இடத்துல அவ்வளோவா பயம் எதுவும் இல்லை அப்படின்னு தான் போட்டிருந்துருக்கேன். பட் ஆனால் அங்கே என் கூட ஒருத்தன் வந்திருந்தான். இந்த இடம் கூட கொஞ்சம் பயமாக இருக்குது, ஆள் யாருமே இல்லை அப்படிங்கிறது இருந்திருக்கு. அங்கே துப்புரம் இல்லை, ஏன்னா மெயின் ரோடு, அதுக்குள்ளே போனால் அந்த ப்ளூ கிராஸ் ரோடு, அங்கேயே பயமாக இல்லை. ஆனால் அந்த இடத்துக்கு அவன் வரவே மாட்டான் அப்படின்ட்டான். என்னடா அப்படின்னு கேட்டால், அன்றைக்கி நைட்டு எனக்கு கெட்ட கனவாக வந்துச்சு, சான்ஸே கிடையாது, நான் அங்கே மட்டும் வரமாட்டேன். நான் கூட முனி இருக்கோம் அப்படின்னு சொன்னோம்ல, அந்த இடம் தான், அங்கே மட்டும் வரமாட்டேன். தண்ணி இந்த வரைக்கும் வந்துருச்சு. எனக்கு தண்ணியை பார்த்தாலே பயமா இந்த நைட் நேரத்தில். தண்ணி இங்கே வரைக்கும் வந்துருச்சு. தெத்தா தண்ணி பார்த்தாலே பயம். இந்த இடத்துல சரி, நம்ம அந்த இடத்துல போய் சாப்பிட்டுட்டு கிளம்பிட வேண்டியதான். இடம் தண்ணியெல்லாம் தெத்தா. ஸோ கொஞ்சம் முன்னாடி போய் சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பிட வேண்டியதான். தனியாக வந்திருக்கேன், ஒரு பயமும் இல்லை. அதுவும் சிக்கன் பிரியாணியோடு வந்திருக்கேன். துப்பராக பயமே இல்லை. அட்லீஸ்ட்டு ஏதாவது ஒரு பயங்கரமான இடம் அப்படி இருந்தால் கூட நல்லாயிருக்கும்னு பார்க்கேன். நிறைய பேய் இடம், ரெஸ்ட்ரிக்ட்டு, இந்த ஊர்லெல்லாம் கிராமத்துலலாம் ஒரு ஏரியா சொல்லுவாங்க, இந்த இடத்துக்கெல்லாம் போகக்கூடாது, இந்த இடத்துல பேய் இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய் இந்த மாதிரி சிக்கன் பிரியாணியை தூக்கிட்டு போய் உட்காந்து ஒரு கட்டணும். அதுதான் நமக்கு ஆசையாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபாரின்லாம் போய் அங்கே உள்ள பேய் வீட்டெல்லாம் போய் பார்க்கணும், அங்கே தங்கணும் அப்படின்னு நிறைய ஆசைகள்லாம் இருக்குது. பட் என்ன பண்ண, ஆசை மட்டும்தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏதாவது ஒரு பிளேஸ் இருக்கும் ஒவ்வொரு ஏரியாலையும், ஒவ்வொரு ஊர்லேயும். இந்த ஊரில் இந்த மாதிரி பேய் இருக்குது, பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, பாட்டியெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த ஊரில் அந்த இடத்துக்கு போகக்கூடாது, நைட் நேரத்தில் போகக்கூடாது அப்படின்னு நிறைய சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி ஏரியாலாம் சொல்லுங்கள், நான் போய் பார்க்கேன். எப்படி தனியாக போகணுன்னாலும் போகிறேன், யாரும் கூட வந்து போக சொன்னாலும் போகிறேன். இந்த இடத்துக்கு போவோம். இந்த பீச்சில் தான் நடமாடிட்டு போகிறேன் அந்த தாத்தா. சரி, இந்த தாத்தாவும் 2 பசங்களும் இருந்தாங்கன்னா அப்படியே சிக்கன் சாப்பிட்டு போயிடலாம் பார்க்க. சிக்கனை கொடுத்துட்டு கொஞ்சம் போகலாம் பார்க்கேன். ஸோ உள்ளே போவோம். வண்டி வேறு ஆனதையாக நிற்கி யாரும் எடுத்துகிட்டு போயிடாமல். நான் இங்கே வந்து முதல்ல என்ன செஞ்சேன்னா, லொக்கேஷன் என் ஃப்ரெண்டுக்கு போட்டு விட்டேன். ஏன்னா நம்ம தனியாக வந்திருக்கோம்,
யாரும் நம்மளை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா, கிட்னாப் பண்ண மாட்டாங்க, மொபைலை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா. ஸோ எல்லா சேஃப்டி பர்பஸுக்கு லொக்கேஷன் போட்டு எல்லாம் மொபைல் முக்கியம். எனக்கு இருக்கிறதுலே காஸ்ட்லியாக தான், அது மட்டும்தான். அப்புறம் அதை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை. வண்டியை தூக்கிட்டு போனால் கூட அது வாங்கினே அங்கிட்ட எங்கிட்டாவது விட்டுட்டு போயிடுவாங்க. நான் போகையில் கூட எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா அது என் பேச்சை மட்டும்தான் கேட்கும். ஸோ இந்த இடம் நல்லாயிருக்கு. இந்த இடத்துல நம்ம சென்ட்ரலில் உட்காந்து சாப்பிட்லாம்னு நினைக்கிறேன். அலை சவுண்டு கேட்குது. பெட்டர். இந்த இடம் நல்லா இருக்குது. இந்த இடத்துல சாப்பிட்டுட்டு நம்ம போகலாம்னு நினைக்கிறேன். லைட்டிங் கிடைக்கும். எப்பா தரையில் உட்கார வச்சிட்டாங்களா லாஸ்ட்டு. ஏதோ இருக்கா ஒன்றுமே இல்லை. எனக்கும் பயமும் இல்லை. ஏதாவது ஒன்றாவது வரும் அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே வர மாட்டேன். நான் வேறு சாப்பிட்டு வந்துட்டேன். சில்லி சிக்கன் கேட்டால் சிக்கன் ரைஸ் வந்து சிக்கன் பிரியாணி கொடுத்து விட்டான். இவ்வளோ டைம் யார் சாப்பிட? ஓ மை காட். எப்படியாவது சாப்பிடணும். என் ஃப்ரெண்டு ஏதாவது வந்திருந்தா கூட சாப்பிட்லாம். அப்படியே வாசனை கேட்டாவது வருமானு பார்ப்போம். இந்த மாதிரி விளாக் நிறைய பேர் போட்டிருக்காங்கப்பா. அந்த மாதிரி விளாக்லாம் நிறைய பேர் போட்டு அதில் ஒருத்தர் இறந்தே போயிட்டாராம். பேய் விளாக்காக போட்டு இந்தியாவில் தான் அவர் இருக்காராம். அவர் இறந்து போயிட்டாராம். அது நிறைய ரூமர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களாம். மனைவிட்ட கேட்டால் பேய் கூடலாம் தினமும் பேசுவார், அதனால தான் அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு. எனக்கெல்லாம் பேய் மேலே நம்பிக்கையே கிடையாது. ஆனால் எப்படியாவது பேய் பார்த்துடணும். ஏன்னா அதெல்லாம் பார்க்கையில் உண்மையாக இருக்குமோ அப்படின்றோம். இன்னொன்று என்னென்னா, அந்த மிஷின் ஒன்று வாங்கணும். மிஷின் ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்னு எனக்கே தெரில. 2.0 சொல்லுவாங்கள்ல, 2.0 அதில் நமக்கு ரேடியேஷன், மனுஷனுக்கு ரேடியேஷன்னா கொஞ்சம் லெவலாக இருக்கும். மனுஷனை சுற்றி ரேடியேஷன் இருக்கும். ஆனால் பேய்களுக்கு அதை விட எனர்ஜி அதெல்லாம் மைனஸில் இருக்கும் அப்படின்னு, நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். அந்த மாதிரி அந்த இதை வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கும். அந்த மாதிரி தேடி போகணும்னா ஆசை. ஃபாரினுக்கு போய், ஃபாரின்லலாம் நிறைய நம்புவாங்க, அமெரிக்கா சைடில். அப்போ ஜப்பான்லலாம் கூவி வித்துட்டு இருக்காங்க. பேய் வீட்டில் போய் தங்குங்க, 50,000 ரூபா கொடுக்கும்ல. அந்த மாதிரி போய் தங்கிட்டு 50,000 ரூபா வாங்கிட்டு ஓடலாம். பேய் பார்க்கலாம், பார்த்தா வரமாட்டேங்க. சிக்கன் பீஸோட வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு அதையும் காணும். சரி, நாடாருலாம் சொல்லலாம். திடீர்னு பேய் கேட்டுட்டு இருந்துச்சுன்னா நம்மளை போட்டு அடின்னு அடித்தோம். பாவி பேய பயமல்லான்னு போய் கட்டக்கணா வருது, நான் வரல அப்படின்ட்டான். என்னத்த சொல்ல. ஏதாவது சவுண்டு கேட்டுச்சு. செத்த நேரத்தில் அள்ளு விட்டுருச்சேன்.
டக்குன்னு சாப்பிட்டேன். செத்த நேரத்தில் அள்ளு விட்டுருச்சேன். ஏதோ சவுண்டு கேட்ட மாதிரியே இருந்துச்சு. நாய் வேற இன்னும் குலைச்சிட்டே தான் இருக்கு. அது உங்களுக்கு சவுண்டு அவ்வளோ தூரம் கேட்காதுன்னு நினைக்கிறேன். வாய்ஸ் ரெடியூஸ் பண்ணும் ஐஃபோனு, அது கேட்காது. அவ்வளோ சவுண்டு அப்படி கேட்காது. வேறு எதுவும் சவுண்டு கேட்குதானே தெரில. வேறு எதுவும் சவுண்டு கேட்டாலும் அலை சவுண்டுன்னு நினச்சி நம்பரில் போய்கிட்டே இருக்க வேண்டியதான். சின்ன வயசுலலாம் வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டேன். இந்த சிக்கன் இந்த எங்கள் பாட்டி வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஒரு 200 மீட்ரு கூட இருக்காது. 200 மீட்ரு கூட இருக்காது. அந்த இதுலேருந்து எங்கள் வீட்டுக்கு இந்த இடத்துல பேய் இருக்குன்னு சொல்லிட்டு டெம்போனுங்க ஓட்டம், சரியான ஓட்டம். எங்கள் பாட்டி வேறு அப்பையில் பைப்பு கொடுத்துக்கணும். கறிக்கஞ்சி எதுவும் கொடுத்து விட்டுச்சுன்னா அதில் வேப்பிலை வைக்கிறது, அது வைக்கிறது. இந்த நம்ம இதை எடுத்து கறி குழம்பு எடுத்து அப்படியே நாக்கில் வச்சிரும். அதை எச்சிப்பட்டா பேய் தொடாது அப்படின்னு நிறையா நான் பயன்படுத்தி விட்டதே அந்த மாதிரி கதையை தான். சின்ன வயசுல நிறைய பயப்படுவேன். அப்பாட்டு வர வர இப்போ எனக்கு பயமே இல்லாமல் போகுது. இந்த பேய் கண்டா பார்த்தோம்னா பயம் வரும், பார்க்காத வரையும் நான் பயப்பட மாட்டேன். இங்கெல்லாம் பார்க்காமலே பயந்துட்டு அதான் என்னன்னு தெரியல. நான் ஏதாவது சாப்பிடுவேன், அவ்வளோலாம் சாப்பிட மாட்டேன். அட்லீஸ்ட் பேய் வந்தால் கூட நான் போனால் பிறகு சாப்பிடும். சொல்ல முடியாது, இன்னைக்கு எனக்கு கூட கெட்ட காலம் வரலாம். அவங்க இந்த மாதிரியா அது என்ன சின்ன கெட்ட கனவும் நார்மல் தான். அதுக்கு பிடிச்சி பேய் தான் இருக்கு அப்படின்னா நான் என்ன சரியா? சொல்லுங்க உங்க இந்த நிறைய கிராமங்கள்லாம் இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கும். இடங்கள்லாம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணது சூப்பராக இருக்கும். ஃபேஸ் லைட் எடுத்து வரல. ஃபேஸ் லைட் எடுத்து வந்தால் ஃபேஸ் தெரிஞ்சிடும். இந்த லைட் தான் எடுத்து வந்தேன். மைக்கு எடுத்து வரல. ஆடியோ கேட்குதானே எனக்கு தெரில. நான் பாட்டில் வளரிக்கிட்டு இருக்கேன். பாட்டு ஒரு மூச்சு இந்த சைடில் இந்த வேலையெல்லாம் போய்கிட்டு இருக்குல்ல, இன்னொரு சைடில் பாட்டு வேலையெல்லாம் போய்கிட்டு இருக்கு. தனியாக வந்தால் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. ஏன்னா யாருமே இல்லை. ஒரு 1.5 கிலோமீட்டர் போனால் தான் அவங்க வீடுகளே இருக்கு. அப்படிங்கல பயமா கொஞ்சம் இருந்தாலும் ஒரு தைரியம். நாளைக்கும் ஒரு செயின் வேற ஜீசஸ் ப்ரேஸ்லெட் வேற போட்டிருந்தேன். அது ப்ரேஸ்லெட் வேற கீழே வந்துருச்சு. தனியெல்லாம் போய்க்கிற மாட்டாங்க. அவன் என் ஃப்ரெண்டு
தனியாக வந்து சிக்கன் பிரியாணியே சாப்பிட்ருங்க. நார்மல் பீப்புளே சாப்பிடலாம். என்ன ஒன்று பயம், ஆனால் ரவுடி பேர் இருந்தால் தான் பயமாக இருக்கு. செல்லையா பிடிங்கிறவானு எஸ் ஆல் நைட். அதுக்கு மேலே சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆகுதுல எல்லாத்தையும் நீ என்னத்துக்கு என்னை பயன்படுத்துறா? பேசாம திடீர்னு வந்து பயன்படுத்துறது. போ போய் சாப்பிடு போ. எங்கிட்ட கிடந்து வாரீங்களா? சாப்பிட்டாச்சு, போய் சாப்பிடு போ. போய் சாப்பிடு. ஓடுதேன்.